ஒரு மனிதன் பணத்தால் உயரலாம், பதவியால் மிகப்பெரிய ஆளாக வரலாம். ஆனால் கடவுள் அருள் இல்ல அப்படின்னா அவனால ஒரு அடி கூட நிம்மதியா எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி கதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு நாட்டுல ஒரு மன்னன் ஆண்டுட்டு இருந்தார். அவருக்கு கடவுள் நம்பிக்கை பெருசா எதுவும் இல்ல. அவர் வந்துட்டு தான் மக்கள் எப்படி வாழ்றாரு அப்படின்னு பாக்குறதுக்காக அப்பப்ப மாறுவேஷம் போட்டுட்டு நகர்வலம் போவாரு. அப்படி போறப்போ ஒரு 2 பேரு யாசகம் பண்றதை பார்த்தாரு. அப்போ ஒருத்தர் வந்துட்டு கடவுள் பேரை சொல்லி யாசகம் எடுத்துட்டு இருந்தாரு. இன்னொருத்தர் வந்துட்டு மன்னன் பேரை சொல்லி யாசகம் எடுத்துட்டு இருந்தாரு. மன்னர் அவர்கிட்ட போய் என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறப்போ, ஏன் கடவுள் பேரை சொல்லி யாசகம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறப்போ, உங்களே என்ன எல்லாரையும் ஆட்டு வைக்கிறது அந்த கடவுள் தான். கடவுளோட அருள் இல்லைன்னா நம்ம யாராலையும் முன்னேற்ற முடியாது. அதனாலதான் நான் கடவுள் பேரை சொல்லி இது யாசகம் எடுக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. மன்னர் பேரை சொல்லி யாசகம் பண்றவர்கிட்ட போய் கேக்குறப்போ, கடவுளை நான் நேர்ல பார்த்தது இல்ல, ஆனா மன்னரை என்னால பார்க்க முடியும். மன்னர் பேரை சொல்லி நான் யாசகம் பண்றப்போ எனக்கு நிறைய செல்வங்கள் வரும், நான் சீக்கிரம் செல்வந்தன் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டுட்டு மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் அரண்மனைக்கு திரும்பி போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊர்ல வந்துட்டு ஒரு திருவிழா வந்துச்சு. அந்த திருவிழால அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் பழங்கள், காய்கறிகள், அப்புறம் வந்துட்டு துணிகள் எல்லாம் மன்னர் சார்பா எல்லாருக்கும் கொடுக்கறது வழக்கம். அப்போ இந்த 2 யாசகம் பண்றவரும் அந்த திருவிழாக்கு வந்தாங்க. அந்த மன்னர் பேரை சொல்லி யாசகம் பண்றவருக்கு ஒரு பரங்கிக்கால நிறைய தங்க காசுகள் வச்சு அனுப்பப்பட்டுச்சு. கொஞ்ச நாள் போச்சு. மன்னரும் திரும்ப வந்துட்டு ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக மாறு வேஷம் அணிஞ்சு வந்துட்டு பாக்குறப்போ, இந்த மன்னர் பேரை சொல்லி யாசகம் பண்றவர் திரும்ப யாசகம் பண்றதை பார்த்தாரு. அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன, நான் தான் உனக்கு ஒரு பரங்கிக்காய் வர மாதிரி சொல்லியிருந்தேன்ல, கொடுத்திருந்தேன்ல, நீ ஏன் திரும்ப இன்னும் பிச்சை எடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறப்போ, ஆமாமாண்ணா, எனக்கு பரங்கிக்காய் வந்துச்சு, நான் அது 6 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டேன். அந்த வெள்ளிக்காசை வச்சு எத்தனை நாள் என்னால சாப்பிட முடியும்? அது தீர்ந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி யாசகம் எடுக்க வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. மன்னரும் அதை கேட்டுட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போறப்போ அங்க வந்துட்டு ஒரு செல்வந்தன் புதுசா கடை வச்சுட்டு பெரிய அளவுல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் யாரு அப்படின்னா கடவுள் பேரை சொல்லி யாசகம் பண்ணவர். அவர்கிட்ட போய் எப்படி உனக்கு இந்த வசதி கிடைச்சது அப்படின்னு கேக்குறப்போ, நான் எப்பவுமே வந்துட்டு எங்க அப்பா இறந்த நாள்ல ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுவேன். அப்ப வந்துட்டு நான் ஒரு பரங்கிக்காய் வாங்குறப்போ அந்த பரங்கிக்காயில ஃபுல்லா நிறைய தங்க காசுகள் இருந்தது. இது கடவுள் எனக்கு கொடுத்த பரிசா நினைச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாராமா. அப்பதான் மன்னருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. மனிதன் கொடுப்பது பொருள், கடவுள் கொடுப்பது வாழ்க்கை. மனிதன் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறா, ஆனா அந்த வாய்ப்பை ஆசிர்வாதமாக மாற்றுவது வந்துட்டு கடவுள் செயல்ல தான் இருக்கு. நாம வசதியா வாழலாம், ஆனா இறைவன் அருள் இருந்தா மட்டும்தான் நிம்மதியாவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும். ஏன் தெரியுமா? முயற்சி மனிதனுடையது, முடிவு கடவுளுடையது. தேங்க்யூ.